ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நான் இந்த வீக்கெண்ட் கொஞ்சம் லேசி ரொட்டீன் என்று சொல்லலாம். திஸ் வீக்கெண்ட் நான் என்ன சமைச்சேன் நான்ன்றதை முக்கியமாக காட்ட போகிறேன். நான் இன்றைக்கு ஓட்ஸில் ரொட்டி செய்தேன். நான் காலையில் வழக்கம் போல் எழும்பி இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறேன். நான் அது உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன். அது முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு இந்த ஜிஞ்சர், கறி லீவ்ஸ், இந்த வெந்தயம், சீரகம் அதுகளெல்லாம் வச்சு கருவாப்பட்டி எல்லாம் முதல் நாள் இரவு ஊற விட்டு, முக்கியமாக மஞ்சளும் ஜிஞ்சரும் இஞ்சியும் அது அப்புறம் அடுத்த நாள் காய்ச்சிட்டு நான் குடிப்பேன். அதே மாதிரி காலையில் இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட் முதல் நாளே ஊற வச்ச ஓட்ஸ் சியா சீட்ஸ், அது எனக்கு நல்லா பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓட்ஸ் சியா சீட்ஸ். மற்றது கொஞ்சம் டேட்ஸ், பாலெல்லாம் விட்டு கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ் போடலாம், பாதாம் போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே அதை கொஞ்சம் பாலை மேட் பண்ணிவிட்டு கூடுதலாக ஹீட் பண்ணிவிட்டு அப்படியேயும் சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கணும். இதுக்கு இனிப்பு ஒன்றும் சேர்க்க தேவையில்லை, என்னென்னா டேட்ஸ் போட்டிருக்கு. அதோட இந்த பம்கின் சீட்ஸ், சியா சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாமே சேர்ந்தபடி நான் இன்றைக்கி ஷாப்பிங்கில் வேண்டிட்டு வந்தேன். நான் பார்த்துருப்பீங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதையும் போட்டு ஊற வச்சுட்டு நான் வழக்கம் போல் காலையில் இந்த ரொட்டீன் வெளியில் வந்திருந்து கொஞ்சம் நேரம் இந்த கார்டன் இல்லாத பின்பக்க கார்டன், அதாவது பேக்யார்டில் உள்ள கார்டன் எல்லாத்தையும் ரசிக்கிறது வழக்கம். அப்போ காலையில் பிளேன்ஸும் போய்கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஏர்போர்ட் கொஞ்சம் கிட்டத்தான். பிளேன்ஸும் போய்கொண்டிருக்கோம். அந்த சத்தங்களையும் ரசித்து கொண்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது, இந்த காலை பிரேக்ஃபாஸ்ட். இப்போ பிள்ளைகளுக்கு அவைக்கு கொஞ்சம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவைக்கு இப்படியானது பிடிக்கும். அதோட வீக்கெண்டெலாம் இந்த கத்திரிக்காய் பொரித்து வைக்கிறது, அவிச்சு வைக்கிறது, இந்த பவுடர்களை அரைச்சி வைக்கிறது, எல்லா வேலையும் வீக்கெண்டெலாம் நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நானும் செய்து அதே நேரம் உடுப்புகள் வாஷிங் மிஷினில் போடுறது, அயர்ன் பண்ணுறது எல்லாமே வீக்கெண்ட் ரொட்டீன் தான். அது எல்லாத்தையும் காலையில் செய்துட்டு நான் இன்றைக்கு லஞ்சுக்கு ஒரு ரொட்டி செய்வோம்னு யோசிச்சிருக்கிறேன். இது எனக்கு மட்டும்தான். ஓட்ஸில் ரொட்டி, நான் ஓட்ஸில் புட்டு அவிச்சிருக்கிறேன். ரொட்டி ஃபஸ்ட் டைமாக யூடியூப்லாம் பார்த்துட்டு நான் செய்ய தொடங்கியிருக்கிறேன். இன்றைக்கு பாப்பம் அப்படி வருதுன்னு சொல்லி ஓட்ஸ் எடுத்து முதல் பவுடராக அரைக்க வேணும். அது நல்ல மாதிரி வந்துடும். அரிக்க தேவையில் அரிக்காமலே தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டால் கையில் ஒட்டாது. ஆலிவ் ஆயிலும் போட்டுட்டு நான் பாருங்க இதெல்லாம் போடுறேன். என்னட்டு இருந்த இந்த கார்லிக் பவுடர், பாஸ்லி லீவ்ஸ், இதெல்லாம் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம். நான் இதெல்லாம் போட்டு தான் நான் இன்றைக்கி குழைக்க போகிறேன். இப்போ தண்ணிக்குள்ள எல்லாம் இந்த மாவை போட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சிடணும். சுடு தண்ணி ஆகிட்டுது, ஹொட்டை ஆகிட்டுது தண்ணி. அதுக்குள்ளே இந்த ஓட்ஸ் மாவையும் போட்டு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு முதல் காட்டினேன். இது விரும்பினா போடலாம், விரும்பாட்டி போடாமல் விடலாம். போட்டு நீங்கள் லேசாக கிளறி அப்படியே குழைக்க நல்ல பதமாக வந்துச்சுது. நான் இப்படி எதிர்பார்க்கல. ஏன்டா இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஓட்ஸ் புட்டு எனக்கு நல்லாவே வாராது. இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். பாருங்கள் இந்த லீவ்ஸுகள் எல்லாம் போட்டோடைய வடிவாக இருக்குது. குழைச்சி வச்சுட்டு வெளியில் வந்திருக்க கார்டனை பார்க்குறேன். இது நாவல் மரம், உங்களுக்கு தெரியுமாண்டு பாருங்க. நாவல் மரம் எங்கள்கிட்ட போயிட்டு நிற்கிது. ஆனால் ஒரு நாளும் காய்க்கலைன்னா இந்த முருங்கை மரம் எல்லாம் இப்போ சமர் இனி வரைக்கும் நல்லா பூத்து குறுங்குவினம். இந்த தென்னை மரம் நிற்கினோம், வாழை மரம் கிணக்க வாழையெல்லாம் வெட்டிட்டோம் முதலே சொன்னேன். இது தவசி முருங்கை. இது எங்கண்ட பொசமெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வெட்டு இப்போ சின்னனா திருப்பி தலைக்கிறார். இது மரவள்ளி பாருங்கள், பொசம் எப்படி சாப்பிட்ருக்கு இந்த இலையில். மரவள்ளி முதல் நாங்கள் நிறைய பிடுங்கி இருக்கிற மரவள்ளி இப்போ திருப்பி தடி வச்சு வருது. அது அலோவேரா மரவள்ளி பெருசாக இருந்தது, இப்போ திருப்பி வெட்டி திருப்பி வைக்கிறோம். பூசணி, இது சுண்டங்காய் பெரிய மரம் நண்டு தரைச்சிட்டோம். இப்போ சின்ன மரம். இது பாருங்கள், போசத்துக்காண்டி இப்படியெல்லாம் நெட்டுகள் போட்டு விட்டுருக்கு.
இந்த சிவப்பு பூ என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? இது வந்து முள்முருங்கை. முள்முருங்கையில் வெத்தில வந்து அழகாக படருமென்று சொல்லி நாங்கள் முள்முருங்கையெல்லாம் படர விட்டுருக்கிறோம். பாருங்கள், பின்னுக்கு கீழே தெரியுது அடியில் முள்முருங்கை அப்படி இருக்குன்னு. அது வெட்டி வெட்டி விடுவோம், விளையாட்டு பெருசாக வந்துடும். அதில் பூ வந்து நல்ல அழகான ஒரு பூ, சிவப்பு பூ. இதோட நம்ம வெளியில் வந்தபடியாக கருளீசையும் கருவேப்பமிலையும் பிடுங்கிட்டு போவோம் சமையலுக்கு. இன்றைக்கு ஓட்ஸ் ரொட்டியும் ஒரு பீன்ஸ் பிரெட்டெல்லாம் செய்ய போகிறேன். பிள்ளைகளுக்கு வேறு சாப்பாடு இருக்குது. பார்க்கலாம் எப்படி ரொட்டி வருதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன். எப்படி ரொட்டி வருதுன்னு. இடையில் போயிருக்க கார்டன் டூர் போயிட்டு வந்துட்டேன், குழச்சி வச்சுட்டு. இப்போ திருப்பி ரொட்டிக்கு குழச்சி பாவம். எனக்குத்தான் ஒரு 3-4 ரொட்டி வந்தாலே போதும் லஞ்சுக்கு. இன்றைக்கு ஓட்ஸ் வெரி ஹெல்த்தி தானே. எவ்ரிடே சாப்பிடையில அது சோறு இல்லாமல் எங்களுக்கு இருக்க முடியாது. எனிவே, நான் இன்றைக்கு ஒருக்க செய்து பார்க்கணுமென்றதால் குழைக்கிறேன்னு. நான் குழைக்க நல்லா தான் எனக்கு தெரியுது. கையில் ஃபீலிங் வந்து நல்லா இருக்குது. அந்த நல்ல பதமாக வரும் போல் தான் கிடக்குது. தண்ணியை நீங்கள் பார்த்து விட வேணும். சுடு தண்ணிலாம் குழைக்க வேணும். பார்க்கலாம். 4-5 குட்டி குட்டியாக ஓரளவு 5 வரும் போல் இருக்குது. அப்படியே பிறகு நாங்கள் ஒரு ரொட்டி தட்டி நான் இந்த ரொட்டி மேக்கரில் போட்டேன். நான் பாருங்கள் அப்படி வந்திருக்கேன். முதலாவது கொஞ்சம் பிரிஞ்சது, நான் அவசரப்பட்டு எடுத்துட்டேன். 2வது நல்ல அழகாகவே வந்துச்சுது. எனக்கு பிடிச்ச இந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, ஆக உப்பும் கொஞ்சம் ஓயிலும் தான். பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கோ, நல்லாவே இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் subscribe my channel. I hope you all enjoy this video. Thank you. Bye.